அந்த சிறியவனை புழுதியிலிருந்து எடுப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவார். கர்த்தருக்கு மகிமை. அந்த எளியவர்கள் யார்? அந்த சிறியவர்கள் யார்? அந்த சிறியவன் புழுதியில் இருக்கிறவன் யார்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். எளியவனை குப்பையில் இருந்து சொல்றாரே, சிறியவன் புழுதியில் இருக்கிறான், எளியவன் குப்பையில் இருக்கிறான். அந்த புழுதியிலும் குப்பையிலும் இருக்கிறவர்கள் யார்? அநேகரால் உபத்திரவப்படுகிறார். அநேக உபத்திரவங்கள், அநேகரால் நெருக்கப்படும் போது அநேக துன்பங்கள், அநேக துயரங்கள், அநேக வேதனைகள், அநேகரால் அடிக்கப்படுதல், இப்படி பல விதமான இந்த சூழல் எல்லாம் தூசியையும் குப்பையையும் குறிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அடிக்கடி தூசி வீட்டுக்குள்ள வருது. நான் அடைத்து வைத்திருக்கிறேன், ஆனால் தூசி வருது. எப்படி வருது? கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். எல்லா கதவையும் அடைச்சு வச்சிருக்கணும், ஆனா தூசி வந்துருது வீட்டுக்குள்ள. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது வேற. அநேகர் வந்து என்னை எப்போ துன்பப்படுத்திட்டே இருக்கிறாங்க. அநேக நேரங்கள்ல சம்பந்தமே இல்லாம நெருக்கப்படுகிறேன். சில சூழ்நிலைகள்ல நான் யாதொரு தவறும் என்னிடத்துல இல்லை, ஆனால் ஸ்தோத்திரம் வந்து என்னை துன்பப்படுத்துகிறார்கள். தூசி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் புழுதியிலிருந்து எடுத்துருவாரு. அண்ணாளர் ஸ்தோத்திரம் பேசும்போது வருத்தப்பட்டு ஆண்டவர் சமூகத்துல வந்து அழுதான். மனக்லேசமுள்ள ஸ்திரீ அப்படின்னு சொன்னான். கர்த்தர் ஆசீர்வதித்தான். அதான் சொல்ற, அவர் யாரையாவது சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்துருவார் ஏதாவது நினைச்சுக்காத. ஸ்தோத்திரம். எளியவனை குப்பையில இருந்து உயர்த்திடுவாரு. அது மட்டும் கிடையாது, எங்க கொண்டு வைப்பார் தெரியுமா? அவர் ஸ்தோத்திரம் பிரபுக்களோடு உட்கார வைப்பார். சிங்காசனத்தை கொடுத்துருவாரு. அவர் சொல்றோம், ஆண்டவரை ருசி